விடாமுயற்சியாய் நம்மோடு கூட இருக்கிற தேவன் ஒவ்வொரு நாளுக்குரிய போராட்டத்தை மேற்கொள்ள அதுல வெற்றி பெறவும் கர்த்தர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அடுத்ததாக கூட நாம் பாட போகிற பாடல், ஆண்டவரே நீர்தான் எங்கள் வாழ்க்கையில் எல்லாம், உம்மை தவிர எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லப்பா. எத்தனை இடர்கள் வந்தாலும், உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ எதுவா இருந்தாலும் நீர்தான் எங்களுக்கு எல்லாம் என்று அறிக்கை செய்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே எந்த சூழ்நிலை வந்தாலும் துதிக்கிற இருதயம் எங்களுக்கு வேணும்ப்பா, முறுமுறுக்கிற இருதயம் வேண்டாம். யோபு அத்தனை போராட்டத்திலையும் ஆண்டவரை முறுமுறுக்கவே இல்லை, அவரை நிந்திக்கவே இல்லை. அந்த பொறுமை நமக்கு தேவை. ஆண்டவரை துதிக்கிற இருதயம், என் தேவன் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று நம்புகிற இருதயம் நமக்கு வேணும். ஆண்டவரை எனக்கு ஒன்றுமே இல்லைனாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறபடியால் எனக்கு எல்லாமே என்னோடு கூட இருக்கிறது என்று அர்த்தமப்பா என்று சொல்லி நாம் அறிக்கை செய்ய போகிறோம். இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ எதுவா இருந்தாலும் நான் உங்களை ஆராதிப்பேன், நான் உங்களை நேசிப்பேன்ப்பா, உங்களை நான் பின்தொடருவேன். வெற்றியோ தோல்வியோ எதுனாலும் நான் உங்களை பின்தொடருவேன். அறிக்கை செய்யலாமா? ஆண்டவரே நீர் தான் எல்லாம், நீரே எல்லாம் எங்களுக்கு சொல்லி பாடுவோமா? கரங்களை உயர்த்தி தேவனை உள்ளத்துல நினைத்து கொள்ளுங்க. உங்க பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாமே, என் வாழ்க்கையில நீங்க தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி நாம் அறிக்கை செய்வோம்.